தி மோஸ்ட் கிரிட்டிக்கல் பீரியட் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ். மோஸ்ட் கிரிட்டிக்கல் பீரியட் அப்படின்னா மிக முக்கிய காலம், அதாவது இம்பார்ட்டன்ட் பீரியடு. அக்விசிஷன்னா ட்ரை டு கெட், டெவலப்மெண்ட்னா க்ரோத், லாங்குவேஜ்னா மொழி. அதாவது சைல்டோட மொழி பெறுவதிலும் அதோட க்ரோத் வளர்ச்சியிலும் மிக முக்கிய காலம். அதாவது மொழியை கையகப்படுத்துதல் மற்றும் வளர்ச்சியில் மிக முக்கிய காலம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீநேட்டல் பீரியட், ஏர்லி சைல்ட்ஹுட், மிடில் சைல்ட்ஹுட், அடல்சன். ப்ரீநேட்டல் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னா பிஃபோர் பர்த், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தாயோட கருவறையில் இருக்கிற அந்த பீரியட் தான் ப்ரீநேட்டல் பீரியட். அப்போ அவன் அந்த குழந்தை பேச முடியாது. நெக்ஸ்ட்டு ஏர்லி சைல்ட்ஹுட். ஏர்லி சைல்டுஹுட் அப்படின்னா 18 months to 3 years, அதாவது 1.5 yearsலேருந்து 3 yearsக்குள்ளே அந்த பீரியட் தான் ஏர்லி சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் தான் குழந்தை லிசன் பண்ணி ட்ரை டு டாக், பேச ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட்டு மிடில் சைல்டுஹுட். மிடில் சைல்டுஹுட் அப்படின்னா 6 to 11 yearsக்குள்ளே அந்த பீரியட் தான் மிடில் சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ நல்லாவே பேசுவாங்க, சரளமாக ஃப்ளூவண்ட்டாக பேசுகிறதுக்கான பீரியட் தான் அந்த மிடில் சைல்டுஹுட். அதுக்கப்புறம் அடல்சன். அடல்சன்னா யூத் பீரியடுன்னு சொல்லுவாங்க, அதாவது 11 to 18 years. இப்போ ரொம்பவே ஃப்ளூவண்ட்டாக பேசக்கூடிய அந்த பீரியட் இது. அப்போ என்ன ஆன்சர் வரும்னா ஏர்லி சைல்டுஹுட் தான். எப்படின்னா அப்போ தான் ட்ரை பண்ணுவாங்க பேச, லேர்ன் பண்ணி ட்ரை டு ஸ்பீக் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஆன்சர் இஸ் ஏர்லி சைல்டுஹுட்.